ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனர்வி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற வாழை மர வாழைப்பழ வெரைட்டிஸ் தான் உங்ககிட்ட காட்டிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி, தேன் வாழைன்னு சொல்லுவாங்க. இதோட பூ நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். ஒரு சில பூக்கள் வந்து சமைச்சு சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும், நிறைய பேத்துக்கு தெரியாது. அதில் பார்த்திங்கன்னா இந்த மோரிஸ் வெரைட்டி, மொந்தங்காய், செவ்வாழை, இது 3 பூக்களுமே நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா சரியான கசப்பில் இருக்கும். மெடிசனாக இருந்தாலுமே சாப்பிட முடியாத அளவுக்கு கசப்பாக இருக்கும். அதனால் இந்த கற்பூரவள்ளியோட இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கசப்பாது. நம்ம இதை சமைச்சு சாப்பிட்லாங்க. எங்களுக்கு வாழைப்பூ கிடச்சிச்சு. இந்த பழத்தை நாங்கள் அறுவடை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மொந்தங்காய், சாரி இது பூவம்பழம், இதுவும் எங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் மோரிஸ் வெரைட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது. செவ்வாழை கன்றும் இருக்குது. இப்போதைக்கு அதில் தார் எதுவும் கிடையாது. ஒரு 5-6 வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குங்க. இது வந்து மொந்தம்பழம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருவி முட்டை இருந்துச்சுங்க. அது நாங்கள் தெரியாமல் இது பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் அந்த குருவியோட முட்டையை உங்களுக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்க ஷேர் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க.